இடத்திலே ஏதேனும் சத்தம் கேட்கின்றதா? அந்த சத்தத்தினை வைத்து கலகத்தை தொடரலாமா? கவனிக்கலாம். நாராயணா, ஏதோ ஒரு தூர தேசத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறது சத்தங்கள். பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சத்தத்தை கேட்கின்றோம். மகிழ்ச்சி. ஏன் அந்த கோமாளி மாமா, மருங்காபுரி மாமா, பப்புனு மாமா, ராஜா மாமா, ஏன் அந்த மாமா வாயை திறக்க மாட்டாரா? மாமா மாப்பிள்ள என்ன மாமா? அவரோட பிள்ளையார் கோயில்பட்டி கிராம பொதுமக்களின் சார்பாக அருமை மாப்பிள்ளை ஜெயமாதவனுக்கு 100 ரூபாய் அன்பளிப்படுத்துள்ளார். நாடு கலைஞர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக அன்பளிப்பை கௌரவப்படுத்தக்கூடிய பிள்ளையார் கோவில்பட்டி சார்ந்து மாபெரும் கிராமத்தின் பெரியோர்களுக்கு என் சார்பாக நான் சார்ந்து அருமையப்பா நடத்துனர் தோப்பு பட்டி சார்ந்து பழனிசாமி அப்பா அவருடைய கலைக்குழு சார்பாக நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். மாமா, நான் 10 வயசுல நாடகத்துறைக்கு வந்தேன் 2007. நான் 10 வயசுல வரும்போதே இந்த மருங்காபுரி மாமா அப்பவே கல்யாண மாப்பிள்ள. அவர் வேணா எனக்கு மாமா, சரி அக்கா கட்டி கொடுத்தா மாமா. இந்த ஆள் என்னைய மாமான்றாரே, இது என்ன கணக்குன்னு கேக்குறேன். என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாப்லையே, என்ன மாமா? உங்க பொண்ணை கட்டி குடிப்பேன்னு ஒத்த கால்ல நிக்கிறீங்களா? இப்பதாயா கஷ்டப்பட்டு பால்வாடி சேர்த்திருக்கேன். அவங்க மகனுக்கு கேட்டா கூட பரவாயில்ல, நியாயம். இந்த ஆளு கேட்டா அதை அவரே சொல்லிட்டாப்ல. எப்படி நேரடியா 60ஆம் கல்யாணம் தான். அதுலயும் பிகு பண்றாராம். நீங்க தான் கெஞ்சுறீங்களா? கால்ல விழுந்து கெஞ்சு நல்ல ஒரு அக்கா கொடுத்தே நாங்க படுற பாடு தாங்கல, இதுல பொண்ணையும் கொடுத்து விட்டு சரி இருக்கட்டும். ஏன் அவர் வாயை திறக்க மாட்டாரா? அவர் வாயில எது வேற எதுவும் வச்சிருக்காரா? அப்ப அவள ஒரு நிமிஷம் என்ன சொல்றேன் கேளுங்க. அவரோட சர்வீஸ் இந்த நீங்களே சொல்றீங்க, நீங்க வரும்போதே அவர் சூப்பர் ஸ்டார். அவர் பண்ணாத சர்வீஸா? எத்தனை ஊர்ல போய் அது நீங்க ரெண்டு சேர்ந்து பண்ண சர்வீஸ். நாடகத்துறையினுடைய மிகப்பெரிய. சரி அதை விட மாமா, ஏன் மாமா அவர் வாயை திறக்கல? அவர் 1க்கு 2 என்ன 1க்கு 2க்கு இத்தனை கதை சொன்னேன். ஐயோ கோபப்பட்டாரு, சிங்கம் கோபப்பட்டுருச்சு. எவ்வளவு ஆணவ திமிரண்டா. இப்ப அதுக்கெல்லாம் இவர் கோபப்படல, இந்த இணைந்து செஞ்ச சர்வீஸ்ல கோபப்பட தேவையில்லை. ஏன் அப்படி ஒரு ஒரு கோபம்? இந்த நாடகத்துல வெறும் கோமாளினி மரியாதையா சோ போட்டு கதையை நடத்தணும். மாப்பிள என்ன மாமா? ஒண்ணு கேக்குறேன். என்ன மாமா? புராணம் எத்தனை? 18 புராணம் நான் படிச்சிருக்கேன். பிரம்ம புராணம், 10 புராணம், பவிஷ்ய புராணம், வராக புராணம், புராணம், மத்திய புராணம், குருவம். துப்பாட்டியா என்னங்க புராணத்து பேர் சொல்றேங்க? பேர் வேணாமியா? எத்தனை புராணம்? 18. டோட்டல் மட்டும் சொல்லு. 18 தானே? டோட்டல் மட்டும் சொல்லு. ஆமா, 20 புராணம் படிச்சிருக்காரு. அப்புறம் 20 புராணம் நினைச்சீங்களா? ஏங்க வியாசர் எழுதியது 18 புராணம் தானங்க? ஏங்க 2 புராணம் சொந்தமா எழுதிருக்காரியா? சொந்தமா எழுதிருக்காரு. ஆமா கேளு, மக்கள்கிட்ட என்னங்க எழுதிருக்காரா இல்லையானே? ஊர் அப்படியா? அப்புறம் வேற இதிகாச இலக்கியம் படிச்சிருக்காங்க. இதிகாசம் நீங்க உங்களுக்கு இதிகாசம் 3 ராமாயணம், மகாபாரதம். நீ நுப்பாட்டியா? இது டோட்டல் கணக்கு மட்டும் சொல்லியா? டோட்டல் கணக்கு மொத்தம் 3 நகி பேட்டா 5. என்ன சொல்றா? ஆமாயா 5 வந்து காப்பியம் தாங்க. 5 மாப்ள 5 இதிகாசம் படிச்சிருக்காரு, 21 புராணம் படிச்சிருக்காரு. என்னங்க எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுது. அப்புறம் 20. சரியா முடிவுரை பண்ணிக்குவோம். சரி, இவர் நான் புராணம் படிக்க வேணாம்னு சொல்லல, இதிகாசம் படிக்க வேணாம்னு சொல்லல. இதெல்லாம் நீ படிச்சிருக்கேல, எதுக்கு நீ பப்புன்னு போடுற? பப்புன்னு எதுக்கு? கண திறந்த வழியிலேவா? சரி, இப்ப நான் ஒரு பாட்டு பாட வரேன் மாமா, என் மாமா முத்தப்பா மாமா நினைவாக. ஆமா, ஏன்னா அந்த மாமா அவர்களுக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி எது மாமா? ஒரு இடம் கேட்டேன், முத்தப்பா மாமா மாட்டேன், மாமா இத்தனை பகுதியை போயிருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான பகுதி எது மாமா? அப்படின்னா முதல்ல சொன்னது ஒரு மணப்பாறை பகுதியை தான். என்ன காரணம் தெரியல, அவ்வளவு அன்பு மாமா முத்தப்பா அவர்கள் மேலே செலுத்தினார்கள். ஏன்னா அவர் இறுதி காலத்தில் கூட எத்தனையோ ஊர்ல இருந்து அவருக்கு தொகை சேமித்து அவர் கொடுத்ததா சொன்னார். அந்த அளவுக்கு மாமா முத்தப்பா அவர்கள் மேலே மிகப்பெரிய அன்பு வைத்திருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதனால் மாமா அவர் நினைவாக அந்த ஒரு பாடலை பாடிவிட்டு பிறகு நடைக்கொண்டை கைது மணிப்போம். கண்ண திறந்தா ஒளியிலே நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசிலே, நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசிலே, இப்ப மண்ணா கரைஞ்சு மறந்து போச்சு ஆசையே, உன்னை நினைச்சு வாழ்ந்தனே உள்ள நோகழுதனே, உன்னை நினைச்சு வாழ்ந்தனே உள்ள நோகழுதனே, கண்ணா என்று சொன்னதெல்லாம் உண்மையா? காதலுக்கு ஜாதி ஒரு தொல்லையா? திறந்தா ஒளியிலே காலை எடுத்தா நடவலே, காலை வந்தது முன்னாலே கவலை வந்தது பின்னால், காலை வந்தது முன்னாலே கவலை வந்தது பின்னாலே, அது மதம் பார்த்து நாம பழகல,
சங்கதியும் நமக்கு ஒன்னும் புதுசில்ல ஒளியிலே அலை இழுத்தா நடவலே ஊருக்கெல்லாம் கேட்டவா இந்த பாட்டு பாடுறோம் இல்லையா கோவில்பட்டி ஊருக்கெல்லாம் கேட்டவா இந்த பாட்டு பாடுறேன் உமக்கு மட்டும் கேட்டா போது முத்தப்பா உங்க ஆசி மட்டும் கிடைச்ச போது முத்தப்பா என்ன துறந்தா ஒளியிலே அலை இழுத்தா நடவலே நினைச்சி வாழ்ந்து வந்து மனசிலே இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசை இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே அடுத்து வர்ணத்து கதை நடாத்தினாலும் கூட நன்றி அன்பு நாடக ரசிக பெருமகளுக்கு இப்ப இடத்துக்கு வந்துருமா மாமா ஆமையா ஏன் அந்த இன்னும் கோமாளி வாயை திறக்கவில்லை கோமாளி அவரு சர்வீஸுக்கெல்லாம் ஆளோட சொல்லணுன்ற அவசியம் இல்லை. திரும்பவும் சொல்றேன் சர்வீஸை பத்தி பேசாதீங்க ஐயோ, அவரோட திறமை என்னையோட அனுபவசாலி தாங்க ஆமா நான் எனக்கு மாற்று கருத்தே கிடையாதுங்க அப்புறம் என்ன? இந்த நாடகத்துல இந்த ஆளுக்கு என்னங்க வேஷம் இவர்தாயா எல்லா வேஷமே அதெல்லாம் கேட்கல ஆ. இப்ப நான் நாரதர் ஆமா பெட்டிக்காரு ஆமா மிருதங்கம் ஆமா அது மாதிரி இந்த நாடகத்துல இவர் யாரு அவர்தான் பப்புன் வெறும் பப்புனு மாப்பிள ஒரு பப்புனுக்காரன் போய் சரிசமா புராணம் இதிகாசம் இலக்கியம் கவி நான் பேசணுமா உனக்கு புராணம் பேச ஆசை இருக்குல்ல எதுக்கு நீ பப்புனு போடுற ராஜபாடு போடு இல்ல வள்ளி வேஷம் போடு நாரதர் என்ன வேணா போட்டுக்கியா நீ தேவையில்லாம வாயை கொடுத்து மாட்டி பப்புனு வேஷம் போட்டு நீ என்னத்த நீ புராணம் இதிகாசம் பேசி என்னத்த நீ கிளிக்க போற என்னதான் அவர் வேஷம் பப்புன் வேஷம் போடுறதுல இப்ப நான் நாரதர்ல ஆமா எனக்கு இந்த நாடகத்துல வேலை முருகப்பெருமான் போய் முருகா வள்ளியை பார்த்திருக்கேன் நீங்க வேடனா போங்க சொல்வது என்னுடைய வேலை பிள்ளையார் கோயில்பட்டி கிராம பொதுமக்கள் சார்பாக அருமை தம்பி பொன்னுமணி அவர்களுக்கு அன்பளிப்படுத்துள்ளார் அன்பு தம்பி அவர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம் என்ன வேலை இப்ப நீ வட்டிக்காரரு ஆமா உங்களுக்கு என்ன வேலை நீங்க பாடுற பாட்டை வாங்கி பாடணும் சுதி அமைச்சு பின்பாடல் ஆமா என் மாமா நீங்க பாக்குறீங்க என்னுடைய தம்பி நடை அமர்த்தி கொடுக்குறாரு தம்பி பின்னணி கோர்த்து கொடுக்குறாரு ஆமா தாய்க்கு நிகரான தாளம் இப்ப நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு வேலை இருக்கா ஆமா இருக்குல்ல ஆமா இப்ப இந்த நாடகத்தை இந்த பப்புனுக்கு என்ன வேலை என்னையா எனக்கு ஒண்ணுமே புரியல எங்களுக்கு ஒண்ணும் தெரியலையா நமக்கெல்லாம் வேலை இருக்குல்ல இந்த நாடகத்துக்கு எதுக்கு பப்புனு எதுக்கு பப்பணும் ஒரே வார்த்தை ஏன்னா அவர் தானே எல்லா வேஷத்துக்கு வர்றாரு எங்களுக்கு தெரியலையா நீ சொல்லியா உங்களுக்கு தெரியலையா நான் சொல்றேன் சொல்லுங்க எதுக்கு இந்த நாடகத்துக்கு பப்புனு எதுக்கு எதுக்கு நாரதருக்கு சந்தனம் தேய்ச்சி விடணும் மாப்பிள வேணாம் மாப்பிள ஒண்ணு நாரதருக்கு வீணையை கட்டி விடணும் 10 பிரச்சனை பெருசாக போகுது 2 நாரதருக்கு வேர்த்தா முகம் தொடச்சு விடணும் 3 இன்னொரு மிக முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு என்ன வேலை நாங்க வெளியே திரும்ப போனோம்னா குண்டிகள் வருமா அதுக்கு தான் இந்த நாடகத்துக்கு அப்ப இது வாட்டுக்கிற கையை வச்சிருக்கல ஏன் எதுக்கு குண்டிகள் உட்கார்ந்தா தண்ணியை ஊத்தி என் சிங்கத்துக்கு கோவம் வந்துருச்சு நீ எத்தனை சாதம் தெரியாது அங்க வருங்க காலை வாருங்க எங்க வெறி பிடிச்ச நாய் கிளம்பும்ல இதுக்கு அதுக்கு மேல காலை சிங்கமா வேட்டைக்கு போகுது ஒழுக்கமா இப்ப ஒரு கதை பாட்டு பாட போறேன் அதுக்குள்ளேயாச்சும் நீ வாயை தோற மருங்காபுரி புரியுமாமா யாராக இருக்கலாம் அருமை சகோதரர் ராஜா அவர்களே இந்த நீங்க தான் ஆலோசனை போட்டுருங்களேன் ஏன் போட்டா வாயிலுக்கு முத்து உதுந்து கொட்டிடுமா அங்க வாருங்க காலை வாருதியா ஆஹா இன்னைக்கு முட்டி தூக்காம விடாதே சுதி பிடிக்க சுந்தரமணி ரெட்டு ததும்பு இந்த உலகுக்கு ஏன் வந்தார் அந்தரம் இருந்து தேவ துந்தை விமுலைக்கு வந்தார் இந்திரன் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கு தகுந்த உலகுக்கு ஏன் வந்தார் அப்படின்றார் காவலாளி வரக்கூடியவர் காவலாளியா அல்லது காவலில் வாளியா இல்லை வெறும் காவாளியா பார்க்கலாம் நாராயணா கண்ணே